இன்றைய தேசிய செய்திகள். புதிய நாடாளுமன்ற கட்டிடம் திறப்பு விழா. பிரதமர் மோடி புதிய நாடாளுமன்ற கட்டிடத்தை திறந்து வைத்தார். விழாவில் பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் பங்கேற்றனர். கட்டிடத்தின் கட்டுமான பணியில் ஈடுபட்ட தொழிலாளர்களுக்கு மோடி சால்வை அணிவித்து கௌரவித்தார். செய்திகள் வழங்கியது தி ஹிந்து. ரயில் விபத்து. ஒடிசா மாநிலம் பாலசோர் மாவட்டத்தில் கோர ரயில் விபத்து ஏற்பட்டது. 3 ரயில்கள் மோதியதில் 288 பேர் உயிரிழந்தனர். 900க்கும் மேற்பட்டோர் படுகாயம் அடைந்தனர். மீட்பு பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன. செய்திகள் வழங்கியது NDTV. ஜிஎஸ்டி வசூல் அதிகரிப்பு. மே மாதத்தில் ஜிஎஸ்டி வசூல் 1,57,000 ரூபாய் கோடியாக அதிகரித்துள்ளது. இது கடந்த ஆண்டை விட 12 விழுக்காடு அதிகம். பொருளாதார வளர்ச்சி சீராக இருப்பதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. செய்திகள் வழங்கியது தினமலர். அமலாக்கத்துறை சோதனை. தமிழகத்தில் அமைச்சர் செந்தில் பாலாஜி தொடர்புடைய இடங்களில் அமலாக்கத்துறை சோதனை நடத்தியது. இந்த சோதனை அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. செய்திகள் வழங்கியது விகடன். புதிய கல்விக் கொள்கை. புதிய கல்விக் கொள்கையின்படி மும்மொழி கொள்கை கட்டாயமில்லை என்று மத்திய அரசு அறிவித்துள்ளது. மாநில அரசுகள் தங்கள் விருப்பப்படி மொழிகளை தேர்வு செய்து கொள்ளலாம். செய்திகள் வழங்கியது தி ஹிந்து. பணவீக்கம் குறைவு. நாட்டின் பணவீக்கம் கடந்த சில மாதங்களாக குறைந்து வருவதாக ரிசர்வ் வங்கி தெரிவித்துள்ளது. இருப்பினும் விலைவாசி உயர்வை கட்டுப்படுத்த தொடர்ந்து நடவடிக்கை எடுக்கப்படும் என்று ரிசர்வ் வங்கி கவர்னர் கூறியுள்ளார். செய்திகள் வழங்கியது NDTV. வானிலை அறிக்கை. அடுத்த 3 நாட்களுக்கு தமிழகம் மற்றும் கேரளாவில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் என்று எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. செய்திகள் வழங்கியது தினமலர். பெட்ரோல் டீசல் விலை. பெட்ரோல் மற்றும் டீசல் விலையில் எந்த மாற்றமும் இல்லை என்று எண்ணெய் நிறுவனங்கள் அறிவித்துள்ளன. விலை உயர்வு எதுவும் இப்போதைக்கு இருக்காது என்று எதிர்பார்க்கப்படுகிறது. செய்திகள் வழங்கியது விகடன். விவசாய கடன் தள்ளுபடி. விவசாயிகளின் கடன்களை தள்ளுபடி செய்ய மத்திய அரசு பரிசீலித்து வருகிறது. இது தொடர்பாக மாநில அரசுகளுடன் ஆலோசனை நடத்தப்பட்டு வருகிறது. விரைவில் இது குறித்த அறிவிப்பு வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. செய்திகள் வழங்கியது தி ஹிந்து. நீட் தேர்வு ரத்து. நீட் தேர்வை ரத்து செய்யக்கோரி தமிழக அரசு தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறது. இது தொடர்பாக மத்திய அரசுடன் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு வருகிறது. நீட் தேர்வுக்கு பதிலாக மாற்று முறையை கொண்டு வர தமிழக அரசு முயற்சி செய்து வருகிறது. செய்திகள் வழங்கியது NDTV. டிஜிட்டல் பரிவர்த்தனை உயர்வு. இந்தியாவில் டிஜிட்டல் பரிவர்த்தனை அதிகரித்து வருவதாக ரிசர்வ் வங்கி தெரிவித்துள்ளது. கூகுள் பே, போன்பே போன்ற செயலிகள் மூலம் பண பரிவர்த்தனை செய்வது அதிகரித்துள்ளது. செய்திகள் வழங்கியது தினமலர். தங்கம் விலை. தங்கம் விலை இன்று சவரனுக்கு 200 ரூபாய் உயர்ந்து 44,800 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. வெள்ளி விலையும் உயர்ந்துள்ளது. செய்திகள் வழங்கியது விகடன். சந்திராயன் 3 திட்டம். சந்திராயன் 3 விண்கலத்தை ஜூலை மாதம் விண்ணில் ஏவ இஸ்ரோ திட்டமிட்டுள்ளது. இதற்கான பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன. செய்திகள் வழங்கியது தி ஹிந்து. புதிய வேலைவாய்ப்பு. மத்திய அரசு பல்வேறு துறைகளில் புதிய வேலைவாய்ப்புகளை உருவாக்க திட்டமிட்டுள்ளது. இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு பயிற்சி அளிக்கப்படும் என்று அரசு தெரிவித்துள்ளது. செய்திகள் வழங்கியது NDTV. சர்வதேச யோகா தினம். ஜூன் 21ஆம் தேதி சர்வதேச யோகா தினம் கொண்டாடப்பட உள்ளது. இதற்கான ஏற்பாடுகள் நாடு முழுவதும் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன. செய்திகள் வழங்கியது தினமலர். இதுபோல தினசரி செய்திகள் தெரிந்து கொள்ள லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் மற்றும் காமெண்ட் செய்யுங்கள்.